சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிளாஸ்மா வங்கி சேவை தொடங்கியது. கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் முதன்முறையாக பிளாஸ்மா வங்கி திறப்பு. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் மகேந்திரன் என்ற விசாரணை கைதி மரணமடைந்த வழக்கு. மகேந்திரனின் சகோதரியிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை. சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த வந்த சிபிஐ அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று. மதுரை மருத்துவமனையில் தனிமைப்படுத்தி சிகிச்சை. கொரோனா காலத்தில் விடுபட்ட மரணங்கள் குறித்த அறிக்கை தாக்கல். 444 மரணங்கள் விடுபட்டதாக சுகாதாரத்துறை செயலாளர் ஜெ. ராதாகிருஷ்ணன் பேட்டி. சிபிஐ காவலில் எடுக்கப்பட்ட 3 காவல்துறையினரும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர். மூவரையும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதிகள் உத்தரவு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். நாளை மறுநாள் பேரவையில் ஆளுநர் கிரண்பேடி உரையாற்ற உள்ளதாக தகவல். டெல்லியில் உள்ள சிஏஜி அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் முழு உருவ சிலை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார். கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்திய தங்கம் கடத்தல் வழக்கில் அடுத்தடுத்து அதிரடி விசாரணை. அமலாக்க இயக்குநரகம் தகவல் அறிக்கை பதிவு. மத்திய அரசின் சிஎம்ஆர் நிதியை பெற தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பேட்டி. வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க 58 சிறப்பு விமானங்கள் இயக்க திட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். திமுகவினருக்கு காரணம் கிடைக்காததால் மின் கட்டண உயர்வு என போராட்டம் நடத்தினர். ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் கடும் விமர்சனம். நடிகர் ரஜினிகாந்த் இ பாஸ் பெறாமல் கேளம்பாக்கத்திற்கு காரில் சென்ற விவகாரம் குறித்து ஆய்வு நடத்தப்படும். சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உறுதி. கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்திய கருப்பர் கூட்டம் சேனல் நிர்வாகிகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கண்டனம். துரித நடவடிக்கைகள் எடுத்த தமிழக அரசுக்கு பாராட்டு. விருதுநகரில் இன்று ஒரே நாளில் 301 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மாவட்டம் முழுவதும் பாதிப்பு எண்ணிக்கை 4000-ஐ தாண்டியது. வேலூர் சிறையில் தற்கொலைக்கு முயன்ற நளினி நலமுடன் உள்ளார். சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தகவல். ஏழு பேர் விடுதலை விவகாரம் தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்க தாமதம் ஏன்? சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தமிழகத்தில் திரையரங்குகள் திறக்க தற்போது சாத்தியக்கூறுகள் இல்லை. தியேட்டர்கள் திறப்பு குறித்து முதல்வர் உரிய நேரத்தில் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு விளக்கம். பிரசவத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்புதான் கர்ப்பிணி என்பதை அறிந்த பெண். மருத்துவ அதிசயம் என டாக்டர்கள் கருத்து. சென்னையில் புதிய உச்சத்தில் தங்கம் விலை. சவரனுக்கு 544 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 38,280 ரூபாய்க்கு விற்பனை. நீலகிரி, தர்மபுரி, சேலம், கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.